நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை இன்னொரு விஷயம் கூட நான் வாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவ செய்தி மெய்யாகவே மெய்யாகவே. ஆமென். செய்தியோட தலைப்பு என்ன? மெய்யாகவே மெய்யாகவே. அதுக்கு ஆதாரமான வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதான் கண்டென்ட். என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்துல எல்லா வார்த்தைகளுமே தேவனுடைய வார்த்தைகள் தான். பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியை கொண்டு வேத வசனங்களை எழுதியிருக்கிறார். நம்ம கையில இருக்கிற வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே கர்த்தர் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நம்முடைய பிதாக்கள்கிட்ட இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஒரே நாள்ல மொத்தமா எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களுடைய விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்ப ஆதியாகமம் தொடங்கி இந்த நம்ம வாசிச்ச வசனம் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும், மல்கியாவின் புஸ்தகம் வரைக்கும் தேவன் பல நேரங்களில நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். அவருடைய வார்த்தைகள் எல்லாமே சத்தியம் தான். அவைகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா பலிக்கும். வேதம் என்று சொன்னால் பலிக்கும், நிறைவேறும் என்றுதான் பொருள். அப்படின்னா வேத புஸ்தகம்னா அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் உங்க மேல நிறைவேறுகிற வார்த்தைகள். அதுல எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. முதல் அட்டையில் இருக்கிற முதல் வசனத்திலிருந்து கடைசி அட்டையில் இருக்கிற கடைசி வார்த்தை வரைக்கும் எல்லாமே முக்கியம். அது அத்தனையும் நம்ம வாழ்க்கையில பலிக்கும். வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சத்தியம். ஆமென். அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிர் சக்தி இருக்குது. ஏன்னா நம்ம கர்த்தரையவே எப்படி பார்க்கிறோம்னா வார்த்தையா தான் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வரும்போது அது அப்படியே பலிக்கும், அது அப்படியே நிறைவேறும், நம்மளை பலப்படுத்தும், நம்மளை சுகப்படுத்தும், நமக்கு வேண்டிய அத்தனை செழிப்பும், நமக்கு வேண்டிய அத்தனை செல்வமும், நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. ரைட். இப்ப இந்த வார்த்தைகள்ல இயேசு பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்றாரு. ஒரு தடவை சொன்னாலே அது கண்டிப்பா நிறைவேறும். அப்படி இருக்கும்போது மெய்யாக நிறைவேறும்னு சொன்னா அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொன்னா தேவன் 3 இடத்துல கன்ஃபார்ம் பண்றார். வார்த்தைன்னு சொன்னாலே பலிக்கும், நிறைவேறும். அது அப்ப நிச்சயமா அது ஒரு சத்தியம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த வார்த்தைகள் மெய்யாக நிறைவேறும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்மா அது உறுதிப்படுத்தப்படுது. இன்னொரு விசை மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா 3 விசை அந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளா இருக்கு. அப்படி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு அவர் எந்தெந்த இடத்துல சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம வாசிக்க கேட்போம். இப்ப நம்ம செய்தியோட தலைப்பா யோவான் 3:3 இயேசு சொல்றாரு, நான் சொல்றப்பா மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்ட்டு எதை சொல்றாருன்னா, ஒருத்தன் மறுபடியும் பிறந்தாதான் அவன் கடவுள் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்ப இது 3 தடவை கர்த்தர் சொன்ன முதல் கன்ஃபார்ம்டு வார்த்தை. நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. ஆமென். அப்ப இதுக்கு பிறகு இருக்கிற விளக்கங்களை நான் பிறகு அழகு நான் இங்க கொடுக்குறேன். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? இயேசு எங்கெல்லாம் இப்படி சொன்னாரு அப்படின்னு பார்க்கலாமா? மறுபடியும் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொன்ன 2வது இடம் எதுன்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசியுமா? யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எனக்கு என்னன்னா, நீங்க இன்னும் அடுத்தடுத்த வசனத்தையும் வாசிச்சுட்டீங்கன்னா கேட்கிறவங்களுக்கு அந்த செய்தியோட குறிப்புகள் மாதிரி குறிக்கிறது இல்ல, ஒரே ஒரு குறிப்பு தான். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் மெய்யாக நிறைவேறும், மெய்யாகவே மெய்யாகவே நிறைவேறும் அப்படின்னு இயேசு என்னெல்லாம் சொன்னாரு அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்திருக்கிறோம். நீங்க அடுத்த வசனத்தை கூட படிங்கம்மா. யோவான் 6:53. யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப நன்றி. யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னும் அடுத்த ஒரு வசனத்தை கூட படிங்க. யோவான் 14:12. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். கர்த்தருடைய வசனங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை தொடங்கி அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஜனங்க யோசிக்கிறாங்க. இந்த உலக மக்களுக்கு இந்த பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னா அது புரிய மாட்டேங்குது. ஆனா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மறுபடியும் பிறக்கிறான், ஒரு புது வாழ்க்கைக்குள்ள அவன் என்டர் ஆகிறான். அதுல தொடங்கி அவன் பிதாக்கிட்ட போற வரைக்கும் பாருங்க. அதுக்கு பின்னுக்கு உள்ள குறிப்புல பாத்தீங்கன்னா கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததாகில், அதுக்கு முன்னுக்கு பாருங்க, என் மாமிசத்தை புசிக்கிறவனுக்கு மெய்யாகவே ஜீவன் உண்டு. அதுக்கு முன்னுக்கு வசனம் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுக்கு முன்னுக்கு பாருங்க, என்னக்குள்ள வந்துட்டாலே அவன் கண்டிப்பா தேவ ராஜ்யத்தை பார்ப்பான். அப்ப இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள்ல இருக்கிற வார்த்தைகளையும் அந்த ஆசீர்வாதங்களையும் அப்படி கொஞ்சம் கோர்வையா சொல்றேன். என்னைக்கு நம்ம கிறிஸ்துவ அப்பான்னு கூப்பிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் பிறந்துட்டோமோ, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம எப்ப மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுட்டோமோ அதுல இருந்து நம்ம இந்த பூமியிலேயே பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தை அனுபவிக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க செத்து போன பிறகுதான் அங்க பரலோகத்துக்கு போவோம், அங்க போன பிறகுதான் நமக்கு சந்தோஷம் நினைக்கிறாங்க. இல்ல கர்த்தருடைய பிள்ளையே, எப்ப பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்றோமோ, எப்ப நம்ம மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்றோமோ அதுல இருந்து நம்ம தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில ருசிக்க முடியும், பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு பிறகு நம்மளுடைய பாவம் நம்மளை விட்டு அகன்றிட்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை இருக்குல்லப்பா, அது கம்ப்ளீட்டா மாறும். அதுக்கு பிறகு நம்முடைய விசுவாசங்கள் மாறும், நம்முடைய கொள்கைகள் மாறும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு கச்சாமுச்சான்னு வாழ்வோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழ்வோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நமக்கு சட்டதிட்டங்கள் உண்டு, சில பிரமாணங்கள் உண்டு, நீதி, நேர்மை, நியாயம், ஒரு சில காரியங்கள் நமக்கு கண்டிப்பா உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க நமக்குள்ள எல்லா விதமான வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் மாறும். மட்டுமல்ல, கிறிஸ்துவோட கூட நம்ம சரீரத்துல நம்ம
உடன்படிக்கை பண்றோம். அதுதான் அடுத்தது மெய்யாகவே. யோவான் எழுதிய நற்செய்தி முழுக்கவே இப்படி மெய்யாகவே மெய்யாகவேன்னு நிறைய மைய கருத்து. அப்ப நீங்க யோவான் எழுதிய நற்செய்தி நூல் எடுத்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல இருந்து யாரெல்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன். அது சுவிசேஷம் முழுக்கவே இயேசு பேசும்போது இன்னும் நாங்க இப்ப ஒரு 5 வசனங்களை தான் வாசிச்சிருக்கிறோம். ஆனா இன்னும் நிறைய வசனங்கள்ல இயேசு மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லி சில சத்தியங்களை சொல்றாரு. அப்ப உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேற போற மெய்யாகவே மெய்யாகவே வந்து பழிக்க போகிற அந்த வேத வார்த்தைகள் என்ன அப்படின்றத நீங்களும் நானும் தியானிக்கணும். ஆமே. அப்ப அது நமக்கு ரொம்ப பெரிய பலனா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமா நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாய் இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்துக் கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாய் இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம். இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா.